ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹ. மனித வாழ்க்கையில் இறையருளும் இந்த தலைப்பில் நம்ம தொடர்ந்தாப்புல ஒவ்வொரு கோவிலாக நம்ம பார்த்துட்டே வரோம். ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கை ஓடணும்னா இறையருள் வேணும். அந்த இறையருளுக்கு முக்கியமானது கிரகங்கள். ஒவ்வொரு கோவில்லையும் ஒவ்வொரு கிரகங்களோட ஆதிக்கம் இருக்குங்கிறத நம்ம தொடர்ந்தாப்புல பார்த்துட்டே வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கோயில் வந்து திருக்கச்சூர் மலைக்கோவில். இங்கே தான் பக்கத்து செங்கல்பட்டுலேருந்து ஒரு 12 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற அந்த கோவில். இந்த இடத்துல வந்து 2 சுவாமி இருக்குது. இப்போ என்னென்னா, ஒன்று வந்து சுவாமி வந்து கச்சபேஸ்வரர், அம்பாள் வந்து அஞ்சனாட்சின்னு பேர். இங்கே என்ன விசேஷம் அப்படின்னா, சுவாமிக்கு பேரே வந்து விருந்திட்ட ஈஸ்வரன் பேர். என்னென்னா, சுந்தரர் வந்து இந்த தலத்துக்கு வந்திருக்கும் போது அவருக்கு மத்தியானம் நண்பகல் ஆயிடுது. அப்போ ரொம்ப அவருக்கு பசியாக இருந்திருக்கு. இங்கே சுவாமி என்ன பண்ணியிருக்காரு, சுந்தரருக்காக தானே இறங்கி போய் வீடு வீடாக அன்னம் வந்து அதாவது பிக்ஷையாக வாங்கிட்டு வந்து இங்கே சுந்தரருக்கு வந்து அவரோட பசி ஆத்திருக்கார். அதனால இந்த ஈஸ்வரர் பேர் விருந்திட்ட ஈஸ்வரர் பேர். இந்த யாராருக்கெல்லாம் வந்து அதாவது பசிக்கும், சாப்பிட முடியாது, வயிற்று வலி இருந்துகிட்டே இருக்கும், அவங்களால சாப்பிட முடியாது, எல்லாருக்கும் பலவிதமான நோய்கள் அங்கே இருக்கும், அதனால சாப்பிட முடியாது, இந்த மாதிரி உள்ளவா இந்த இடத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வந்தாலே அந்த ஈசனோட அருளும் சுந்தரர் சுவாமி அம்பாள் இவாளோட அருள் வந்து கிருபாகடாட்சமாக கிடைச்சி அந்த நோயிலேருந்து இவாளுக்கு நிவர்த்தி கிடைக்கிறதுன்றது ஒன்று நிச்சயம். இதுக்கப்புறமா இந்த சின்ன மலை அடிவாரத்துக்கு கீழே வந்து சுவாமி வந்து சுயம்புவா எழுந்தருக்கார். அங்கே பக்கத்துலேயே வந்து அம்பாளும் இருக்கா. அந்தக நிவாரணின் பேர். சுவாமி பேர் மருந்தீஸ்வரர். ஏன் அப்படின்னா, மருந்து மூலிகைகளை அஸ்வினி தேவர்களுக்கு வந்து சுவாமி கொடுத்ததுனால இந்த மலைக்கு பேரே வந்து ஔஷதகிரின்னு பேர். அதாவது சுந்தரர் வந்து தேவாரத்தில் மாலை மதியே மலைமேல் மருந்தேன்னு கூட ஒரு வரி எழுதியிருக்கார். அது ஒன்று. அம்பாள் என்ன பண்ணாலாம், இந்த அஸ்வினி தேவர்களுக்கு வந்து மூலிகை இருக்கும் இடம் எங்கன்னு தெரியாம அவளுடைய அதாவது மனசை வந்து இருளாக நீக்கினா, அந்த இருளை நீக்கி மூலிகை இருக்கிற இடத்த காட்டி கொடுத்ததுனால இருள் நீக்கி தாயார்ன்றது இந்த அம்பாளுக்கு பேர். இந்த இடத்துக்கு போகும்போது இந்த சூரியன் செவ்வாய், அதாவது மருத்துவ குணங்கள் கொண்ட இந்த சூரியன் செவ்வாய் இந்த கிரகங்கள் வந்து தாக்கம் எவ்வளவு ஒருத்தருக்கு ஜாதகத்தில் இருந்தாலும் அது நிவர்த்தியாகி அவளுக்கு வந்து நல்ல பலனை கொடுக்கக்கூடிய இடம்தான் இந்த இடம். அதுலேயும் எந்த நோய் இருந்தாலும் சரி, கேன்சரே இருந்தாலும் இந்த இடத்துக்கு போயிட்டு அங்கே வந்து ஒரு கொடிமரம் இருக்கு. அந்த கொடிமரத்துக்கு கீழே வந்து அதாவது இந்த கற்கடி விநாயகர் பிள்ளையார் இருக்கார். அந்த பிள்ளையார் பக்கத்தில் இந்த கொடிமரத்துக்கு கீழே மண் இருக்கு. அந்த மண்ணை வந்து இவ ஒரு சிட்டிகை எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு வரா, மருந்தா சாப்பிட்டு வரா. அந்த மண்ணு தான் மருந்து. அந்த மருந்தை எடுத்துட்டு வரும்போது எவ்வளோ பெரிய நோயாக இருந்தாலும் குணமாகிறது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்தலத்தோட மகிமை. சூரியன் செவ்வாய் இந்த கிரகங்களுடைய ஆதிக்கம் இங்கே ஜாஸ்தி. யாராருக்கெல்லாம் இந்த கிரகங்கள் தொடர்புலையோ சேர்க்கையிலையோ பார்வையிலையோ எப்படி இருந்தாலும் சரி, இவா ஒரு தடவை போய் இந்த ஸ்தலத்துக்கு தரிசிச்சு வர்றது ரொம்ப விசேஷமான ஒன்று. அவளுக்கு மேலும் வந்து அந்த கிரகத்தினால இருக்கக்கூடிய நற்பயன்களை வந்து எடுத்து கொடுக்கக்கூடியதான் இந்த திருக்கச்சூர்.